ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் பூமியின் மேல் நான் அக்கினியை போட வந்தேன், பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்லுகிறார். பற்றி எரிகிற ஒரு அக்கினி தேவைப்படுகிறது. அந்த அக்கினி அநேக ஆசீர்வாதத்திற்கும் காரணமாய் மாறிவிடுகிறது. ஒருவேளை எரிகின்ற தீ ஒரு பக்கத்துக்கு அழிவுக்கும் பயன்படுத்த முடியும், ஆக்கப்பூர்வமான காரியத்திற்கும் பயன்படுத்த முடியும். அப்போஸ்தல நாட்கள் நாம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:3 120 பேர் மேல் வீட்டர்கள் கூடியிருக்கும் பொழுது ஆவியானவர் வந்து இறங்குகிறார். அப்போது ஒவ்வொரு மேலும் அக்கினிமயமான நாவுகளும் வந்து இறங்குகிறது. அதற்கு பின்பு என்ன நடக்கிறது? பெரிய மாற்றம் சீஷர்களுக்கு உண்டாகிறது. அதுவரை அவர்கள் நெகட்டிவா அவிசுவாசமா பேசிட்டு இருந்தாங்க, மறுதளித்து பின்வாங்கி போய் சந்தேகப்பட்டாங்க. ஆனால் எப்பொழுது தேவ ஆவினால் நிரப்பப்பட்ட அந்த அக்கினியின் அனுபவத்துக்குள்ள வந்தார்களோ அதிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் மாறிவிட்டது. சிந்தனை மாறிவிட்டது, வார்த்தைகள் மாறிவிட்டது, செயல்பாடுகள் மாறிவிட்டது, ஏன் வாழ்க்கையை மாறிவிட்டது. அதுவரை பேசின வண்ணமாய் அதற்கு பின்பு பேசவில்லை. அவருடைய வார்த்தைகளில் ஜீவன் இருந்தது, ஒரு வைராக்கியம் இருந்தது, வல்லமை இருந்தது, அசைவை ஏற்படுத்தினாங்க. இங்க நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நம்மை விட்டு விலக வேண்டுமானால், சில காரியங்கள் நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டுமானால் ஒரு அக்கினி நம்ம போட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அதான் யோவான்ஸ்தானம் சொல்கிறார், எனக்கு பின்பாக ஒருத்தர் வருகிறார், நானோ ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், தண்ணீரினால் உங்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்பாக ஒருவர்கள் அவர்களுக்கு அக்கினினாலும் ஆவினால் ஞானஸ்தானம் கொடுப்பார் சொல்லுகிறார். அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வரும் பொழுது அதன் மூலமா ஏராளமான நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் உண்மை. 1666ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துல லண்டன் பட்டணத்தில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்படுகிறது. ஆயிரக்கணக்கான வீடுகள், பெரிய பெரிய கட்டிடங்கள், ஆலயங்கள் கூட தீக்கிரையாக்கப்படுகிறது. அந்த சூழ்நிலையில் அந்த பட்டணத்துடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டதை பார்ப்போமானால், லட்சத்தை தாண்டி ஜனங்க எலியின் மூலமாக ஏற்பட்ட ஒரு கொள்ளை நோயினாலே மரித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அந்த கொள்ளை நோய் அவரால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. எலிகள் மூலமா அது வேகமா பரவி கொண்டிருக்குது. ஆனா அதே நேரத்தில் ஒரு பக்கம் எலியினால் ஏற்பட்ட நோயினால் சாகிறால், மறுபக்கத்திலே அந்த தீ விபத்திலும் அநேக பொருட்களை மட்டுமல்ல அநேக உயிர் சேதமும் ஏற்பட்டு விட்டது. ஜனங்களுக்கெல்லாம் ஒரே துக்கம், என்னடா அந்த அக்கினி வந்து இப்படி அழிச்சிருச்சுன்னு சொல்லி. அது அணைந்து முடிந்த பிறகு அதற்கு பிறகு பார்த்தால் அந்த கொள்ளை நோயும் நின்று விட்டதாம். ஒண்ணுமே புரியல, என்னடா நோய்க்கெல்லாம் நின்று போய் வேற யாருக்கு இடத்துல புதுசா பாதிப்பில்லைன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த தீ விபத்தினாலே, அந்த அக்கினினாலே எல்லா எலிகளும் எரிந்து போய்விட்டன. அவைகள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டதுனால அதனால் நோய் பரவுவதும் தடுக்கப்பட்டு விட்டதா. அதற்கு பிறகுதான் ஒரு பக்கம் இந்த அக்கினியினால் ஒருவேளை நமக்கு நஷ்டங்கள் இருந்தாலும் கூட மறுபக்கத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்தது என்பதை உணர்ந்து கொண்டார்களாம். ஆண்டவர் தேவனுடைய அந்த ஆவிக்குரிய அக்கினியில நிறைய நன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. மாம்சத்தின் கிரிகளை அதை அழிக்கும், ஆவின் கிரியைகளை இன்னுமாய் மேன்மையாக பலப்படுத்தி செய்யும்படியாக நம்ம வைக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாள் காலை நேரத்தினுடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோப்பா. அநேக வித விபத்துகள், ஆபத்துகள் சூழ்நிலையில் வரும்பொழுது நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். ஏன் இது நடக்கிறது, ஏன் இது என்று சொல்லும் பொழுது அதுல ஒரு ஆவிக்குரிய நன்மை நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே அது எங்களுக்கு பலனாக இருக்கும், தைரியமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் தான் ஏராளமான கேள்விகள் எங்களுக்குள் எழும்புகிறது. ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி புலம்புகிற இந்த சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமையில இருக்கிற பிள்ளைகளை இந்த நாட்களில் கண்ணோக்கி பார்த்து இந்த கடினமான பாதையில் அவங்க கடந்து வருகிற சூழ்நிலையிலும் அதிலும் ஒரு நன்மை இருக்கிறது என்பதை காண்பித்தருள்வீராக. செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதி கனமயம் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் சந்திக்கிற அல்ல நமக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகள், விபத்துகள், ஆபத்துகள் பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். அதிலும் தேவன் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை வச்சிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல ஒரு பெரிதான நன்மை வைத்திருக்கிறார். அப்படியே கர்த்தர் செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.